வணக்கம். நெய்வேலி பாரதிக்குமார் குறுங்கதைகள். வளைதலும் வாழ்தலும். இந்த நாய் என்ன பண்ணிச்சான், கடவுள்கிட்ட நேராக போய், ஏன் எங்களை இப்படி ஒரு வாளோட படைச்சிங்க? அதுவும் இல்லாமல் அந்த வாள் எந்த நேரம் பார்த்தாலும் மனுஷனை பார்த்தா ஆட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு குணத்தை வேற கொடுத்துட்டீங்க. அதை வேற நிமித்த முடியாத அளவுக்கு கொஞ்சிட்டீங்க. இப்படி ஒரு படைப்பு எங்களுக்கு தேவையா? ஆட்டுக்குட்டிக்கு சின்னதாக வாழை வச்சுருந்ததால் ஆட்டுக்குட்டியை எல்லாரும் வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உன்னை போனால் போதுன்னு விட்டு வைக்கிறாங்களே, அதுக்கு நன்றியாக கொஞ்சம் வாழாட்டினா தப்பு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அது பரவாயில்ல, எந்த நேரம் பார்த்தாலும் நாக்கு அரை மணி நீட்டுக்கு தொங்க விட்டுட்டே நாங்கள் அலையிறோம். இதை பார்த்தா பேராசை பிடிச்சவனுக்கெல்லாம் உதாரணமாக எங்களை சொல்கிறாங்க. அது ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையா? வாழையாவது கொஞ்சம் நிமித்தி வைக்கப்படாதா? அது எந்த நேரமும் அலைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எவனெல்லாம் சரி பண்ண முடியாதோ அவனெல்லாம் பார்த்து நாய் வாழை நிமித்த முடியாது, அதுபோல் இவனையும் நிமித்த முடியாதுன்னு சொல்கிறாங்களே, அது இன்னும் கேவலமாக இருக்குது. சரி, கொஞ்சம் நேரம் ஓரமாக இரு, அடுத்து ஒருத்தன் இன்னொரு புகாரோட வரான், அவன் என்ன சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்றார் கடவுள். ஒரு முள்ளம்பன்றி அங்கேருந்து வருது. அது சொல்லுது, கடவுளே என்னை ஏன் இப்படி முட்களோட படைச்ச? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பல நேரம் என்னால் வளைய முடியல, நிமிர முடியல. பத்தாதுக்கு என்னை யாரும் வளர்ப்பு மிருகமாக வளர்க்கறதே கிடையாது. ரொம்பவும் முறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் என்கிட்டே வர்றதில்லை. குழந்தைங்களோட ஸ்பரிசம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாமல் இருக்குது. இப்படி ஒரு முள் எனக்கு தேவையா? ஏன் இந்த மாதிரி படைச்சிங்க? இல்லை, நான் படைக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்டேன், நீ ரொம்ப ரொம்ப விரைப்பாக இருக்கிறது, வளையாமல் இருக்கிறது மேலாளர்களுடைய தன்மை. இப்படி என்னை படைச்சிங்கன்னா எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க. நான் ஒரு மேலாளர் மாதிரி இருக்கணும்னு நினச்சி நீ தான் இப்படி இறுக்கமாக ஒன்று கேட்டேன். உனக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னேன். அதை வச்சு தான் உனக்கு படைத்தேன். இனிமேல் அதை மாற்ற முடியாது. ஆகையினால உனக்கு விட்டு வச்சு நீ பாதுகாப்பாக எப்படி இருக்கணும்னு நினச்சி நீ வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளணும். அடுத்தவங்களை பார்த்து நீனு உன்னை பொறாமைப்பட்டோ ஆசைப்பட்டோ உன்னை மாற்றிக்க கூடாது. உனக்கு என்ன தந்திருக்கிறதோ அதை பற்றியும் அதையோட பயன்படுத்தியும் நீ வாழ கற்றுக்கணும் அப்படின்னா முள்ளம்பன்றி சரிதான், நான் கேட்டது எனக்கு கிடைத்தது தான், கிடைத்ததை வைத்து நான் சந்தோஷமாக இருக்க வேண்டியதான்னு சொல்லி கிளம்பிடுச்சு. நாய்க்கு அப்போ தான் தன்னுடைய வாளோட அருமை புரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமாக ஒரு நன்றி சொல்லிட்டு வாழாட்டிகிட்டே போச்சான். நன்றி.